வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ கார கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்துக்கலாமா? வடைச்சட்டி வச்சுக்கணும். வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பில் தழை, மல்லித்தழை எல்லாமே போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டுக்கணும். தேங்காய் பூ நம்ம எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு கொழுக்கட்டை டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா வறுத்து கோல்டன் ப்ரௌன் இன்னும் அந்த எண்ணெய் ஊறும்போது அந்த கொழுக்கட்டைக்கு ஒரு தனி இது கொடுக்கும். நம்ம அரைச்சி தான் வச்சுருக்கோம் மாவை. அரைச்ச மாவை அதில் நாம் ஊற்றி கிளறணும். நல்லா கிளறணும். கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு அடி பிடிக்காமல் கிளறணும். அடி பிடிக்கும் போது லைட்டாக அடி பிடிக்கும். அடி பிடிச்சாலும் அதை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது ரொம்பவும் எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நல்லா வணக்க ஒரு பக்குவம் வரும். தொட்டு பார்த்தா கையில் ஒட்டக்கூடாது, பிடி வரணும். நம்ம பிடிச்சு பார்த்தோம்னா பிடி வரணும். பிடி வந்துச்சுன்னா கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு நாம் பிடிச்சிக்கணும். பிடிச்சி இட்லி பானையில் வச்சுட்டோம் அப்படின்னோம்னா, இட்லி பானையில் வச்சு மூடி வச்சுட்டோம் அப்படின்னோம்னா நல்லா வெந்துடும். இப்போ பாருங்களே எப்படி ஆவி பறக்க சுட சுட நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் கொழுக்கட்டை, டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம், ஹெல்த்தியும் கூட. நம்ம வீட்லேயே மாவு அரைச்சி செய்கிறங்காட்டிக்கு மாவு வாங்கி செய்கிறத விடவே அது நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது டேஸ்டியாகவும் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப